வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து சம்மருக்கு கூலாக ஐஸ்கிரீம் தான் செய்யப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மாம்பழ ஐஸ்கிரீம் தான் செய்யப்படுறேன். அதுக்கு தேவையானது 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். வேணும்னா கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து கூலாக ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பீட்டர் இருந்தால் நீங்கள் அடிச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து மேங்கோ எசன்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ரீமை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். சுகரும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்குவோம். இது வேண்டானா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அதில் இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இந்த மேங்கோவை இதோட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேங்கோ எசன்ஸு வேணா சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீமோட இந்த மாம்பழத்தை கலந்துடலாம். இது ஒன்றா கலந்து இதை திருப்பி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துருவோம். இது ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். நடுவில் வந்து ஒரு தரம் எடுத்து அழைச்சிட்டு திருப்பி வைக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து திருப்பி ஒரு தடவை எடுத்து அடிச்சுட்டு மிக்சியில் அதுக்கப்புறமா திருப்பி வச்சோம்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு வந்து எந்த நட்ஸ் வேணுமோ மேலே தூவிக்கலாம். இதில் கொஞ்சம் வைக்கலாம். மாடல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதுலேருந்து எடுத்து நம்ம திருப்பி கிரைண்ட் பண்ண முடியுமான்னு தெரில. அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நட்ஸ் தூவிட்டு ஃப்ரீஸில் வச்சுருவோம். இது வந்து திருப்பி எடுத்து கிரைண்ட் பண்ண முடியுமா தெரில. இதை அப்படியே வச்சிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருவோம். எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பேப்பர் தான் இருக்குது என்கிட்ட. இதையே அப்படியே போட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த கண்டெய்னரை மூடி எடுத்து வச்சுருவோம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் வந்து மறுபடியும் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சேன். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள். அது இல்லை என்கிட்ட. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போட்டு வச்சுமே இதுவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.